ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஒயரே இல்லாமல் பல்ப் எரியுது அப்படின்றதான் டாப்பிக்காக வச்சுருக்கோம். இதை பார்த்த சில பேருக்கு இது ஏதோ ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் இந்த லைட் எரியறதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்ட்ரீட் லைட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு டீட்டெயில்டாக அதை டிஸ்மேண்டில் பண்ணி உங்களை எல்லாருக்குமே நான் காமிச்சிருந்தேன். அதை பார்க்காதவங்க நம்ம சேனல்லேயே அந்த வீடியோஸ் இருக்குது பாருங்கள். பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி பேசியிருந்தோம். அதாவது அந்த ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பேசுகிறப்ப ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இந்த ரெண்டுமே மாறி இருக்கக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கணும் அப்படின்றத நான் அதில் காமிச்சிருந்தோம். அதில் நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், இதை ஏன் ரிவர்ஸில் கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து பல்ப்னா 2 ஒயர் வருது, ஃபேஸ் நியூட்ரல் எதுனாலும் சரி நாங்கள் உள்ளே கொடுத்தா எரியுது, இது மாற்றி தரதுனால என்ன ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றத நாங்கள் வந்து லைவாக ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறத நீங்கள் லைவாக பாருங்கள். ஒரு பல்பை ஃபேஸ் நியூட்ரல் வச்சு டைரெக்டாக ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி கஸ்டமர்ஸ் எப்படி நீங்கள் உல்டாவாக யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கரெக்ட் பொலாரிட்டி இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறப்ப ஏன் ஃபேஸ் நியூட்ரல் நம்ம மாற்றி தரக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ரைட் சைடு ஃபேஸு, லெஃப்ட் சைடு நியூட்ரலு. ரைட் சைடில் வச்சு நான் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போதும் இண்டிகேட்டர் அதுக்கு ரிலவெண்ட்டாக ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இதே லெஃப்ட் சைடில் வைக்கும்போது ஆஃபில் தான் இருக்குது. இப்போ அதை அப்படியே கனெக்ஷனை ரிவர்ஸில் மாற்றுறேன். அதாவது லெஃப்ட் சைடில் நான் வந்து ஃபேஸ் கொடுத்துட்டு ரைட் சைடில் நியூட்ரலில் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா நான் சுவிட்சை எவ்வளோ முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் ஒயரிங்கில் கொடுத்துருந்தா என்ன ப்ராப்ளம் வரும்னு இப்போ லைவாக பார்க்கலாம். இப்போ நான் அந்த பல்போட ஒரு ஒயர் மட்டும் எடுத்து டைரெக்டாக நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு எரியுது. ஆனால் நம்ம பார்வைக்கு சுவிட்சு ஆஃபில் இருக்கிற மாதிரியும் ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் தெரியும். இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபேஸு நீங்கள் ஒயர் மாற்றி கொடுத்ததுனால டைரெக்டாக நியூட்ரல் இருக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ் வந்துட்டுருக்கு. நியூட்ரலுக்கு பதிலாக நம்மளுடைய கிரவுண்டையே அது நியூட்ரலாக எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி கீழே பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த பல்ப் இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல இந்த ஒயரை டச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பல்பு எப்படி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி எரியுதோ அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுனால நமக்கு டெத்து வந்து நடக்குது. ஸோ இதனால தான் வந்து ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்த இடத்துலையும் ஒயர் வந்து கட்டாக இருந்ததுன்னா அந்த ஒயரை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் இதே ரீசன்னால தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஓரளவுக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் இது எப்போவுமே வந்து கரெக்டான டைரெக்ஷன்ஸில் தான் இருக்கணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வந்து ப்ளக் பாயிண்ட்டு, இதுலேயே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூட்ரலும் டாப் பின் பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்துலேயுமே லெஃப்ட், ரைட்டு அண்ட் டாப் பின் இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் டெஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி கரெக்டாக இல்லைன்னா குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லாத யாராவது ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த வீடியோவில் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணோம். ஸோ எலக்ட்ரிக்கல் அவேர்னஸ் இல்லாத யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை வேறு யாருக்காவது விளையாட்டாக காமிக்கலாம் அப்படின்றக்காக டைரெக்டாக சிங்கிள் ஒயர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். சப்போஸ் அது தப்பாக போச்சுன்னா உங்களுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ சோலார் பற்றின நிறைய வீடியோஸ் போடும்போது இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் அவேர்னஸும் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுனால இடையில இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அவேர்னஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.